Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம banking foundation seriesல reasoning section பார்த்துட்டு இருக்கோம். அதுல bustles பார்த்துட்டு இருக்கோம். இப்போ bustelsல வந்து day bustle பார்க்க போறோம். ஓகே, क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 6% SD, FG, H and J are taking classes on different days of a same week. அதாவது same weekல 6% வந்து different daysல வந்து class எடுக்கறாங்க. Which starts from Monday. மண்டேல இருந்து அப்ப சண்டே வரைக்கும் கிளாஸ் எடுக்கறாங்களா? இப்ப வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே and Thursday, Friday, Saturday and Sunday. அதாவது 7 days வந்து வீக்ல 7 days வந்துட்டு என்னது கிளாஸ் நடக்குது. டிஃபரண்ட் டேஸ் 6% வந்து டிஃபரண்ட் டேஸ் வந்து கிளாஸ் எடுக்கறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அடுத்து பாருங்க, there is one day in a week when no one takes class. ஒரே ஒரு நாள் வந்து யாருமே வந்து கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லிருக்காங்க. அந்த ஒன் டே வந்து நமக்கு தெரியாது. அதாவது ஒரே ஒரு நாள் வந்து யாருமே கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 4% are taking class between F and G. Fக்கும் Gக்கும் நடுவுல 4% வந்து என்ன பண்றாங்க கிளாஸ் எடுக்கறாங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்போ F and G வந்து நம்ம எங்க வேணா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது நிறைய பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய பாசிபிலிட்டி வரும்போது இப்போ அது F O G O இருக்கிற மாதிரி வேற எதனா க்ளூஸ் இருக்கான்னு நம்ம படிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? S takes class before H and S takes class before H and after J. S வந்து before Hக்கு before கிளாஸ் எடுக்கறாங்க. Jக்கு after வந்து S வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதாவது Jக்கு அப்புறம் S, Sக்கு அப்புறம் H வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, as many person take class between F and D as between H and G. Fக்கும் D, F and D and Hக்கும் Gக்கும் நடுவுல many persons வந்து கிளாஸ் எடுக்கறாங்கன்னு சொல்லிருக்காங்க. G is neither takes class on Monday not Tuesday ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது G வந்து மண்டேவும் கிளாஸ் எடுக்கல, டியூஸ்டேவும் கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லிருக்காங்களா? அப்ப இப்ப வந்து போடலாமா? அப்ப மண்டே டியூஸ்டே வந்து G வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப G வந்து வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே வரைக்கும் எந்த டேல வேணாலும் கிளாஸ் எடுத்துக்கலாமா? அப்ப என்னன்னா, அதாவது Gக்கும் Fக்கும் நடுவில் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 4% வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சப்போஸ் நான் வந்து G வந்து நான் இங்கே போட்டேன்னா அப்போ என்னது 1 2 3 4. F வந்து எங்கே வருவாங்க? F வந்து இங்கே வருவாங்க. இப்போ G இங்கே வந்தாங்கன்னா Gக்கும் Fக்கும் நடுவில் 4 பேர். அப்போ இங்கே வந்து என்னது கிளாஸ் எடுக்காத டேவாக இருக்கலாம். ஏன்னா 4 பேர் வந்து டேக்கிங் கிளாஸ் பிட்வீன் F and Gன்னு சொல்லியிருக்காங்க. Fக்கும் Gக்கு நடுவில் 4 பேர் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4, அப்புறம் இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் வரலாம். இப்போ சப்போஸ் வந்து G இங்கே போட்டோம்னா 1 2 3 4, அப்போ F வந்து இங்கே வரலாம். இப்போ 4 பேர் வந்து நடுவில் Fக்கும் Gக்கும் கிளாஸ் நடுவில் எடுக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் வந்து என்னது இப்போ கிளாஸ் எடுக்காத பர்சன்ஸ் வந்து இங்கே வரலாம், பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இது கேஸ் 1, கேஸ் 2. இப்போ வந்து இன்னொரு பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கு என்னது, G சப்போஸ் இங்கே இருந்துச்சுன்னா இப்போ என்னது 1 2 3 4. சப்போஸ் நம்ம F இங்கே போட்டோம்னா அந்த இன்னொரு கிளாஸ் வந்து இல்லைன்னு சொல்லிடுறோம்ல, அந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் இல்லைங்கிறது இங்கேயும் வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். எங்கே வேணால் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து எந்த இடத்துல வேணாலும் இங்கே வரலாம். ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு மேலே என்ன இருக்கணும்? J இருக்கணும். எஸ்ஸுக்கு கீழே வந்து H கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே. அடுத்தது எஸ்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எஸ் டேக்ஸ் கிளாஸ் ஜஸ்ட் பிஃபோர் த டே when no one take கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் வந்து எப்போனா ஜஸ்ட் பிஃபோர் த டே when no one class takes கிளாஸ். அதாவது யாருமே கிளாஸ் வந்து எடுக்காத 1 டேக்கு மேலே தான் யார் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? எஸ் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து நான் வந்து 1 டேக்கு மேலேனா இங்கே H வருவாங்க. H போட்டேன்னா இங்கே வந்து என்னது இங்கே இருக்க ஃபார்மேட்டை அப்படியே அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து H, இப்போ 1 டே வந்து யாரும் எடுக்காத கிளாஸ்க்கு மேலே எஸ் இருப்பாங்க. பேலன்ஸ் யார் இருக்கா? இங்கே J இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி வந்துட்டு என்னது
1 டே வந்துட்டு நம்ம எடுக்காத கிளாஸ் 4 பேர் வந்து எடுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு பாசிபிலிட்டி போட்டிருக்கோம். இங்கே வந்து ஆல்ரெடி இருக்கனால நம்மளுக்கு இந்த கேஸ் வராது. அடுத்தது இங்கே பாருங்கள், எஸ்ஸுக்கு அப்புறம் வந்து என்னது, ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுக்காதவங்களுக்கு மேலே தான் எஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ கிளாஸ் எடுக்காதவங்களுக்கு மேலேங்கிறப்போ இப்போ இங்கே என்ன வருது, ஜி வருது. ஸோ நம்மளுக்கு என்னது, இந்த பாசிபிலிட்டிஸும் நம்மளுக்கு வராது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இப்போ என்னது எஸ்ஸுக்கு மேலே இங்கே ஹச்சு, சப்போஸ் ஹச்சு இங்கே போட்டோம்னா, இப்போ கிளாஸே எடுக்காத டே வந்து இதுவாக ஃப்ரைடேவே வச்சுக்கிட்டோம்னா இப்போ அதுக்கு மேலே என்ன இருக்கும், எஸ் போடலாமா. இப்போ எஸ்ஸுக்கு மேலே யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஜே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹச்சுக்கும் ஜிக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அது ஈக்குவல் தான் என்னது, எஃப்க்கும் டிக்கும் இருப்பாங்க. ஸோ வந்து டி வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே ப்ளேஸ் பண்ணால் இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, இந்த பஸ்ஸில் வந்து என்னது, யார் யார் எந்தெந்த டேயில் வந்து யார் எந்தெந்த பர்சன் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டே நோ ஒன் டேக் த கிளாஸ். அவங்க டியூஸ்டே, மண்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த டே வந்து கிளாஸ் வந்து எடுக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த டேன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஃப்ரைடே வந்து யாருமே வந்து கிளாஸ் எடுக்கல, கிளாஸ் வந்து எடுத்துக்கல. ஸோ ஆப்ஷன் வந்து டி, ஃப்ரைடே. அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் டேக் கிளாஸ் ஆன் டியூஸ்டே. டியூஸ்டே வந்து யார் வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டியூஸ்டே வந்து யார் கிளாஸ் எடுத்திருக்கா, டியூஸ்டே வந்து டி தான் வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பி, டி வரும். அடுத்தது பாருங்க, how many persons are taking class between J and H. ஜேக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எத்தனை கிளாஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 3ஆ, 1ஆ, 2ஆ, நோ 1ஆ, நன் ஆஃப் திஸ்ஸா. ஜேக்கும் ஹச்சுக்கும் நடுவில் இப்போ ஜேங்க இருக்காங்க, ஜேக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எத்தனை பேர் கிளாஸ் எடுத்திருக்காங்க, ஒன்லி 1 பர்சன் தான் எடுத்திருக்காங்க. எஸ், ஒன்லி 1 பர்சன். அப்போ ஆப்ஷன் பி 1 வரும். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரெகார்டிங் ஜே. ஜேவை பொறுத்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜே டேக்ஸ் கிளாஸ் பிஃபோர் டி. டிக்கு முன்னாடி வந்து யார் கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஜே எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. ஜேக்கு முன்னாடி தான் யார் எடுத்திருக்கா, டி தான் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து, எஃப் டேக்ஸ் கிளாஸ் ஆஃப்டர் ஜே. ஜேக்கு அப்புறம் எஃப் கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜேக்கு அப்புறம் எஃப் கிளாஸ் எடுக்கல, ஜேக்கு பிஃபோர் தான் வந்து எஃப் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏவும் பியும் தப்பு. 2 persons are taking class between J and H. ஜேக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 2 persons வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜேக்கும் ஹச்சுக்கும் நடுவில் ஒன்லி 1 person தான் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆன்சரும் அந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு தப்பு. ஆப்ஷன் சியும் தப்பு. ஜே டேக்ஸ் கிளாஸ் ஆன் மண்டே. ஜே வந்து மண்டே கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜே வந்து வெனஸ்டே எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் வராது, ராங். அப்போ என்ன வரும்னா none is true. ஓகே, அடுத்தது பார்ப்போம். 4 of the following 5 are alike in a certain way and form a group. Find the one which does not belong to that group. அதாவது இங்கே வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் 5 ஒரு குரூப்பை ஃபார்ம் ஆகிருக்கும், அதாவது ஒரே சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும், ஒன்று மட்டும் ஃபாலோ ஆகிருக்காது. அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ எஃப் வந்து வெனஸ்டே. இப்போ எஃப் வந்து வெனஸ்டேவான்னு பாருங்கள். எஃப் வந்து என்னது, மண்டே. ஸோ அது வராது. ஜே வந்து மண்டேன்னு சொல்லியிருக்காங்க, ஜே வந்து வெனஸ்டே. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு வரல. டி வந்து தேர்ஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க, டி வந்து டியூஸ்டே, டி வந்து டியூஸ்டே. ஸோ இதுவும் வராது. ஹச் வந்து சாட்டர்டேன்னு சொல்லியிருக்காங்க, ஹச் வந்து சாட்டர்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹச் வந்து தான் என்னது
சாட்டர்டே. இப்போ இது மட்டும் கொடுத்துருக்கிறதுல இதுதான் வந்து மேட்ச் ஆகுதா, இதுதான் வந்து என்னது மேட்ச் ஆகுது. அடுத்தது செக் பண்ணிடலாம். எஸ் வந்து டியூஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பாருங்க, எஸ் வந்து தேர்ஸ்டே தான் வந்து என்னது கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதுவும் என்னது ராங்காக வந்துட்டு பேர் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று தான் வந்து ஹச் வந்து சாட்டர்டேங்கிறது மட்டும்தான் கரெக்டாக அங்கே கொடுத்துருக்கிறதுல கரெக்டாக பேர் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் வந்துட்டு ராங்கு, இது ஒன்று தான் கரெக்டு. ஓகே, ஆப்ஷன் டி வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் பிலோ ஃபாலோயிங் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. A group of 7 persons, that is L, P, R, S, U, Q and T attend classes in a week starting from Monday but not necessarily in the same order. அதாவது ஒரு 7 persons வந்து அந்த வீக்கில் வந்து மண்டேலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டரில் அட்டன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க ஆர்டரில். 1 person அதாவது மண்டேல இருந்தா ஸோ நம்ம எழுதிக்கணும் இந்த பஸ்ஸில் வந்து யார் யார் எந்தெந்த டே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அண்ட் சண்டே. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது பஸ்ஸு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேஸ் வந்து எழுதிக்கணும். 7 days எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எந்த பாசிபிலிட்டிஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கேசஸ் வந்து பிரித்து எழுதிக்கணும். ஃபஸ்ட் பாருங்கள், 1 person attend class between U and S. யூக்கு எஸ்ஸுக்கு நடுவில் ஒரே ஒரு கிளாஸஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 person தான் வந்து கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யூ நெய்தர் அட்டன்ஸ், அதாவது யூக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் வந்து 1 person போது இப்போ நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும், அது நம்ம போட வேண்டாம். அடுத்தது பாருங்கள், யூ நெய்தர் அட்டன்ஸ் கிளாஸ் ஆன் மண்டே நாட் டியூஸ்டே. அப்போ மண்டேவும் டியூஸ்டேவும் யார் அட்டன் பண்ணல, யூ வந்து அட்டன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. மண்டேவும் டியூஸ்டேவும் யூ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது இதில் இருந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாமா, மற்ற டேஸ் வந்து மிச்சம் இருக்க டேஸில் வந்து என்னது யூ வந்து அட்டன் பண்ணுவாங்க. யூக்கு எஸ்ஸுக்கு நடுவில் எத்தனை ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா. சப்போஸ் வந்து கேஸ் 1ல் வந்து யூ இங்கே இருந்தாங்கன்னா இப்போ எஸ் எங்கே இருப்பாங்க, எஸ் வந்து இங்கே இருப்பாங்க. இப்போ இது ஒரு பாசிபிலிட்டிஸா. அடுத்த பாசிபிலிட்டிஸ் யூ இங்கே இருந்தாங்கன்னா எஸ் வந்து இங்கே இருப்பாங்க, எஸ் வந்து இங்கே இருப்பாங்க. இப்போ இது ஒரு பாசிபிலிட்டிஸ். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னென்னா யூ இங்கே இருந்தாங்கன்னா எஸ் எங்கே இருப்பாங்க, எஸ் வந்து இங்கே இருப்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், எஸ் அட்டன்ஸ் கிளாஸ் ஆஃப்டர் யூ. யூக்கு அப்புறம் தான் என்னது எஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு. யூக்கு அப்புறம் தான் என்ன போட்டிருக்கோம், எஸ் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது எஸ் டஸ் நாட் அட்டன் கிளாஸ் ஆன் சாட்டர்டே. எஸ் வந்து எப்போ வந்து அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே வந்து எஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போட்டிருக்க பாசிபிலிட்டி பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து எஸ் வந்து ஃப்ரைடேயில் இருக்குது, செகண்ட் கேஸில் வந்து என்னது எஸ் வந்து சாட்டர்டேயில் வருது, தேர்ட் கேஸில் சண்டே வருது. ஸோ நம்ம என்ன எஸ் வந்து என்னது சாட்டர்டேயில் வந்து வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இந்த பாசிபிலிட்டி நம்மளுக்கு வராது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ஒன்லி 1 person அட்டன் கிளாஸ் ஆஃப்டர் கியூ. கியூக்கு அப்புறம் ஒரே ஒரு பர்சன் தான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது எண்டுக்கு முன்னாடி போடலாமா, ஏன்னா கியூக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா எண்ட் ஆஃப் த டேக்கு மொதல் நாள் வந்து யார் இருப்பாங்க, கியூ இருப்பாங்க போட்டேன். அடுத்து இந்த கேஸில் பாருங்கள், இங்கே கியூ போடலாமா, கியூக்கு அப்புறம் ஒருத்தர் இருப்பாங்க, அது யாருன்னு தெரியாது, இங்கே எஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கேஸும் வரலாம். அடுத்தது பாருங்கள், 1 person அட்டன் கிளாஸ் பிட்வீன் கியூ அண்ட் ஆர். கியூக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன் தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. இங்கே பாருங்கள், கியூ இங்கே இருக்காங்களா, கியூ இங்கே ஆர் வந்து இங்கே போட முடியாது. கியூக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை ஒரே ஒரு பர்சன்னா ஆர் வந்து நான் இங்கே போடலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கியூக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை ஒரே ஒரு பர்சன் வந்து அட்டன் பண்ணுமா, இப்போ ஆர் வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 2 person அட்டன் கிளாஸ் பிட்வீன் ஆர் அண்ட் எல். ஆருக்கு எல்லுக்கு நடுவில் 2 persons வந்து அட்டன் பண்ணுவாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆருக்கும் எல்லுக்கும் நடுவில் எத்தனை பேர், 2 person. அப்போ 1 2, அப்போ ஆர் வந்து மேலே போடலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், அப்போ ஆருக்கும் எல்லுக்கும் நடுவில் 2 person சொல்லிட்டாங்க. அப்போ 1 2 மேலேயும் போடலாம்.
இப்போ ஆறுக்கு நடுவில் ஆறுக்கும் எல்லுக்கும் நடுவில் 2 பேர். அப்போ எல் வந்து என்ன அது பாசிபிலிட்டி இங்கே கீழேயும் வரலாம். ஸோ கீழேயும் போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் எல்லுக்கும் நடுவில் 2 பேர்னா அப்போ எல் இங்கே போட முடியாது. ஸோ எல் எங்கே தான் போட முடியும்? இங்கே மட்டும் தான் போட முடியும் இந்த கேஸில். அடுத்து பாருங்கள், எல் டஸ் நாட் அட்டெண்ட் த கிளாஸ் ஆன் சண்டே. எல் வந்து சண்டேல கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல் வந்து என்னது கிளாஸு இங்கே அட்டன் பண்ண மாட்டாங்கன்னா அப்போ எல் இங்கே வராது. அப்போ கேஸ் ஒன்லி எல் எங்கே தான் வரும்? இங்கே தான் வருவாங்க. அடுத்தது பாருங்கள், டி அட்டன் கிளாஸ் பிஃபோர் ஆர். ஆருக்கு பிஃபோர் வந்து யார் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க? டி ஆருக்கு பிஃபோர் வந்து டி அட்டன் பண்ணுவாங்க. பட் என்னது ஜஸ்ட் பிஃபோராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிஃபோர் தான் அட்டன் பண்ணுவாங்க, ஜஸ்ட் பிஃபோர்னு சொல்லலை. அப்போ என்னது ஆருக்கு பிஃபோர் வந்து டீயா? ஆருக்கு பிஃபோர் டீனா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. ஸோ நான் டீ வந்து நான் இங்கே தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் பிஃபோராக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் பிஃபோராக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இங்கே ஆருக்கு பிஃபோர் வந்து டீங்கும் போது இப்போ ஜஸ்ட் பிஃபோராக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க போது நான் வந்து டீ வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், பி இஸ் நாட் த லாஸ்ட் பர்சன். பி வந்து என்னது லாஸ்ட் பர்சனாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் கேஸ் 1ல் வந்து பிக்கு வந்து இங்கே பி மட்டும்தான் நம்ம வந்து என்னது ப்ளேஸ் பண்ணலையா? இங்கே லாஸ்ட்டில் மட்டும்தான் போட முடியும். ஆனால் பி வந்து என்னது சண்டேயில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த கேஸும் நம்மளுக்கு வராது. இந்த பாசிபிலிட்டி பாருங்கள், இப்போ இன்னும் பேலன்ஸ் என்ன இடம் இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ பி வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு வந்து கேஸ் 3ல் வர இந்த பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு வரும். அப்போ எந்தெந்த டேயில் யார் யார் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னு பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டோமா? இதை வச்சு கொஷின்ஸ் இருக்கும். நம்ம கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் அட்டென்ஸ் கிளாஸ் ஆன் மண்டே. மண்டே வந்து யார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எய்தர் பிஆர்டி, பிஆர், டிஆ, எல்லா, நன் ஆஃப் திஸ்ன்னு கேட்டிருக்காங்க. மண்டேயில் பார்த்தீங்கன்னா யார் வந்து அட்டன் பண்ணியிருக்கா? எல் மட்டும்தான். நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா? அப்போ எல் மட்டும்தான் வருவாங்க. இப்போ ஆப்ஷன் டி வரும். கொஷின் நம்பர் 2, who among the following person attend classes just before T? Tக்கு just before வந்து யார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. the person who attends class on Monday. மண்டேல யார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் டீக்கு ஜஸ்ட் பிஃபோர்னு சொல்லியிருக்காங்க. டீக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து எல் வந்து தான் என்னது மண்டேல வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டீக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து எல்ல தான் வந்துட்டு யார் மண்டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டே டஸ் பி அட்டெண்ட்ஸ் த கிளாஸ். அதாவது பி வந்து எந்த டேயில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எய்தர் டியூஸ்டே ஆர் மண்டே, டியூஸ்டே, மண்டே, வெனஸ்டே அண்ட் நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து இங்கே நம்ம பஸ்ஸு சால்வ் பண்ணியிருக்கிறதுல பி வந்து என்னைக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா வெனஸ்டே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி வரும், வெனஸ்டே. நெக்ஸ்ட் பாருங்கள், how many persons attend classes between R and the one who attends class on Sunday? சண்டேல யார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் வந்து how many persons வந்து இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சண்டேல வந்து யார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஸு, ஆர் வந்து தேர்ஸ்டே. அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யூவும் கியூவும் வருவாங்க. ஸோ 2%, ஆப்ஷன் பி. அடுத்தது, who among the following person attends classes just after Q? Qக்கு யார் வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் வந்து Qக்கு ஜஸ்ட் ஆஃப்டராக வந்து யார் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எய்தர் ஆர் ஆர் எல் ஆர் எல் ஆரா எஸ்ஸா நன் ஆஃப் திஸ்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் Qக்கு ஜஸ்ட் ஆஃப்டராக வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். Qக்கு ஜஸ்ட் ஆஃப்டராக வந்து எஸ் தான் இருக்காங்க. Qக்கு ஜஸ்ட் ஆஃப்டர் வந்து எஸ்ஸு. ஸோ ஆப்ஷன் டி எஸ்.
ஓகே, தேங்க்யூ.